வீரா சீரியல்ல ராகவன் கிட்ட கண்மணி என்ன சொல்லி மயக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம தான் நான் உங்களை ஏத்துக்கிட்டேன். என் மனசை ஜெயிச்சிட்டீங்க. போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க ராகவன். கண்மணி என்ன நடந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நல்லதோ கெட்டதோ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியில நீ யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் கண்மணி. நான் இருக்கேன் கண்மணி, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கண்மணியை அணைச்சுக்கிறாங்க ராகவன். இது போதுமடா எனக்கு, நீ என் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கியா? உன்னை வச்சே இந்த குடும்பத்தை என்னெல்லாம் பழிவாங்க போறேன் பாருன்னு நினைக்கிறாங்க கண்மணி. வீரா மாறன் ரெண்டு பேரும் ஒரு இளநீ கடைக்கிட்ட வந்து நிறுத்துறாங்க. இங்க எதுக்கு வண்டியை நிறுத்தினேன்னு கேட்குறாங்க வீரா. இளநீ குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. உனக்கு வேண்டாம்னா நீ வேடிக்கை பார்த்துட்டு தேட்டரில் வந்து என்ன வேடிக்கை பார்க்க வச்சியல்ல, அதே மாதிரி நீயும் வேடிக்கை பாரு. நான் இளநீ குடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நில்லுங்கிறாங்க. ஒரே இளநிக்கு 2 ஸ்ட்ரா வாங்கி இந்த அண்ணுக்கு குடிக்க ஆசைப்பட்ட நீயும் குடிங்கிறாங்க. இதுவும் உன்னோட பக்கெட் லிஸ்டான்னு கேட்குறாங்க வீரா. சேச்சா, இது நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட லிஸ்ட். நீ விருப்பப்பட்டா நீ குடிக்கலாங்கிறாங்க. இன்னொரு இளநீ கொடுங்கன்னு வீரா இன்னொரு இளநீ வாங்கி குடிக்கிறாங்க. என்ன இது மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அடிக்கடி இளநீ குடிச்சா கொஞ்சம் வெறுப்பு கூட அடங்கும், அதனால தான் நானும் குடிக்கிறேங்கிறாங்க வீரா. நான் குடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, சீக்கிரமா வெட்டி கொடுங்கிறாங்க. இதோ வெட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இளநீ வெட்டி கொடுக்குறாங்க. அதை வாங்கின வீரா குடிக்கிறாங்க. சேர்ஸ் அப்படிங்கிறாங்க மாறன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடாங்கிறாங்க. நானெல்லாம் திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு, திருந்த வேண்டியவங்க தான் திருந்தாம இருக்காங்கன்னு சொல்றாங்க மாறன். ஓஹோ சார் கலாய்க்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இளநீ சூடாறிற போது சீக்கிரம் குடி. அண்ணே இளநீல கேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு மாறன் சொல்றாங்க. வாயிட்டு ஒம்பளை மாட்டிக்கிறாங்க. அது ஒண்ணு பீர் இல்லைங்க, இது இளநீ, இப்படிதாங்க இருக்கும், குடிங்கிறாங்க. என்னென்ன இது இப்ப போய் ஞாபகப்படுத்துறீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் குடிய விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சரி இளநியை குடிச்சாச்சு, இந்தாங்க இந்த வழுக்கையை வெட்டி கொடுங்க, இதுக்காகவே இளநீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநியை வெட்டி கொடுத்து அந்த நொங்க சாப்பிட்றாங்க. இளநீ சாப்பிட்டதும் வெட்டி கொடுக்கட்டுமாங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி வீராவுக்கு மட்டும் பணத்தை கொடுக்குறாங்க. மாறன் தனக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சரி நாங்கள் வரோன்னேங்கிறாங்க. தம்பி பணம் கொடுத்துட்டு போங்க இளநிக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அண்ணே மேடம் கொடுத்தாங்கல்லங்கிறாங்க. அது அவங்க குடிச்சதுக்கு மட்டும்தான்ப்பா கொடுத்தாங்க, நீ குடிச்சதுக்கு கொடுக்கல, நீங்க குடிச்சிட்டு போங்க. ஒரு துளி கூட மாறாம ரோட்லயும் கூட வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாளே, இவளை என்னதான் பண்றதுன்னு நினைக்கிறாங்க மாறன். வீரா உனக்காக நான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் 50,000 ரூபாய் கட்டுனால எனக்காக ஒரு 50 ரூபாய் நீங்க இளநிக்கு கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க மாறன். அது உன்னோட இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்காக என்னால எல்லாம் கொடுக்க முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. முதல்ல இப்ப வண்டி எடுக்கிறியாங்கிறாங்க. சரி வா வந்து தொலை கூட்டி. மாறன் வீரா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. குடுக்குன்னு வீரா போறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. மாறன் பைக்கிட்டே நிக்கிறாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்ட, உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. நீ ஒரு நிமிஷம் இங்க வாவேன் அப்படின்னு வீராவை கூப்பிடுறாங்க. ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் வீட்டுல யாருக்கும் தெரியாது இல்ல. முன்னாடி நீ ஒன்னு ஃபாலோ பண்ணி ஒரு பிளேடு அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, நீ என்ன கொஞ்சறது, அதெல்லாம் இப்பவும் உண்டா இல்ல இருக்கிற மாதிரி தான் இல்ல உள்ள போறோமா? அட ஏன் கேக்குறேன்னா, இருக்கிற மாதிரி வெளியிலயும் இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளும் எல்லாரும் முன்னாடியும் டைவர்ஸ் மேட்டர் ஓபன் பண்ணிடலாம்ல, அதுதான் கேட்கறேன். அப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உனக்கு சங்கடமாயிடுமே. அத்தை கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டுதுன்னா, அத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உன்னால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க. டே கொஞ்சம் நில்லு. சரி முதல்ல உன் கையை கொடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாறன் அட கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை கோட்டுக்கிட்டு வீரமாறன் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு உள்ள வராங்க. வள்ளி மாடியில இருந்து அரிசி கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி அந்த அரிசி அனுப்புங்க இந்த அரிசி அனுப்புங்கன்னு போன்ல மும்மரமா பேசிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பாக்குறாங்க. மாறன் வீராவும் சிரிச்சு கை கோர்த்து சந்தோஷமா பேசி வரத பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அடடா நேத்து தான் ரெண்டு பேரும் விவாகரத்து அது இதுன்னு அழுதாங்க, இன்னைக்கு என்னடானா கை கோர்த்து சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்களே. அப்பாடா கடவுளே, இப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா ஒன்னா ஜோடியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வள்ளி சமையல் எல்லாம் ஆயிடுச்சாங்கிறாங்க. டே இப்பதானே மணி 6 ஆகுது, சமையல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, பஜ்ஜி வடை இப்படி ஏதாவது. மழை வர மாதிரி இருக்கு, இந்த ஈரத்துக்கும் இந்த பதமா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அத்தைங்கிறாங்க. அதுக்கு என்னடா செஞ்சுட்டா போச்சு, சீக்கிரமா உனக்கு செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க. சாப்பிட்டாவும் நல்லா தான் இருக்குங்கிறாங்க மாறன். சரி அந்த ஃபைல கூட நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லி வீரா அங்கிருந்து போறாங்க. அடடா வீராவுக்கு இந்த கலர் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. டே என்னடா ஒரே நாளையில வீராவோட மனசை இப்படி மாத்திட்டு, இதுக்கு தான் சமாதியில உட்காந்து அவ்வளவு நேரம் அழுவலுன்னு அழுதுகிட்டு கொண்டிருந்தியா? வீரா மனசை மாத்துறது கஷ்டமா இருக்குமோன்னு நானும் விடிய தூங்காம அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா? ஆமாமா, அவளை மனசை மாத்துறதுக்கு நான் அவளை கொஞ்சறது என்ன, அவ என் மனசை மாத்துறதுக்கு அவ என்னை கொஞ்சறது என்ன, எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே ரொமான்ஸ் தான். போத்த அவ என்கிட்ட கெஞ்சறதும் கொஞ்சறதும் அடடட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அட போத்த இரும்பு கம்பி கூட வளைச்சிடலாம் போல இருக்கு. அவ மனசை வளைக்கவும் முடியல மாத்தவும் முடியல, எப்பவும் போலதான் இருக்காங்கிறாங்க. ஏண்டா அப்படின்னா ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு சந்தோஷமா வந்தீங்களடா? அதெல்லாம் எப்பவும் போலதான், நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, அதுக்கு தான் அவளா இந்த ஏற்பாடு நடிப்பு. ஓஹோ அப்படி நடிச்சு நம்மளை ஏமாத்துறாளா? டேய் அவ இப்படி நடிச்சானா நம்ம அதுக்கு மேல நடிக்கலாம்டா, அந்த நடிப்பெல்லாம் நிஜமாலும் உண்மையாகும்டா. எப்படியோ அப்படி நடிச்சாவது உங்க மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குமல்ல. ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டு வரீங்கிறாங்க. காலேஜுக்கு போய் அவளை காலேஜ்ல சேர்த்திட்டு வரேங்கிறாங்க. எது காலேஜ்ல சேர்த்திட்டு வரியா? ஏண்டா அவ படிக்க மாட்டேன்னால சொன்னா? ஆமா அப்படித்தான் சொன்னா. எங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு செக் வச்சேன் பாரு, அவ மாட்டேன்னு சொல்ல முடியல, அது சொன்னபடி அவ கேட்டுதானே ஆகணுங்கிறாங்க. அப்படி என்னடா செக் வச்ச? என் செல்ல குட்டி என்னடா சொல்லுன்னு கேக்குறாங்க வள்ளி. இனிமே மாறன் வீரா கிடையாது அத்தை,
மாறன் வீரா எம்பிஏ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியாடா டேய் கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடாங்கிறாங்க. ஆமாத்த இதை சொல்லும் போதே எனக்கு எவ்வளோ கெத்தா இருக்கு தெரியுமாங்கிறாங்க மாறன். அத்தை இனிமே அவ என்னை சுத்தி சுத்தி வருவா பாருங்கிறாங்க மாறன். டேய் கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருக்குடா அப்படிங்கிறாங்க வள்ளி. இனிமே என்னோட வாழ்க்கையில அழுகிற சீனும் ஒப்பரி சீனெல்லாம் வரவே வராது கத்தை அப்படிங்கிறாங்க மாறன். இனிமே நீ அழக வேண்டாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்டாங்கிறாங்க. சரிங்கிறாங்க மாறன். சரியத்தை ஏன் பண்டாட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமே காபி டீ ஜூஸ்ன்னு ஏதாவது ஒன்று நான் அவளுக்கு போட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அத்தை. உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான் கிளம்புறேங்கிறாங்க. சரிடா போ நல்லா உன் பொண்டாட்டியை பார்த்துக்கோ போங்கிறாங்க வள்ளி. டேய் 1/2 மணி நேரம் கழிச்சு கீழே வாடா மிளகா பச்சி போட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போலாங்கிறாங்க. சரி சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படின்ட்டு போறாங்க. ராகவன் தனியா உட்காந்துக்கிட்டு கண்மணி சொன்னதையெல்லாம் நினைச்சு உண்மையினை நம்பி உட்காந்துருக்காங்க. உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வாங்க, நீங்க எனக்கு கிடைச்சது நான் போன ஜென்மத்துல செஞ்ச பாக்கியம் புண்ணியம் தானுங்க. இப்படியெல்லாம் ராகவன் மனசை மாத்தி ராகவன் மனசுல இடம் பிடிச்ச கண்மணி சென்டிமெண்டா பேசி ராகவன் மனசை கவுத்துட்டாங்க. குடும்பத்தை 2 துண்டாக்கி பிரச்சனையை பெருசாக்கி கண்மணி செய்யற சூதெல்லாம் தெரியாம ராகவன் கண்மணியை நினைச்சு ரசிச்சுட்டு நிக்கிறாங்க. பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாறன் வர்றாங்க. என்ன கடை புது முதலாளி பாட்டெல்லாம் பலமா இருக்குதுங்கிறாங்க. ஏன்டா நான் பாட்டுக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சுன்னு கேட்குறாங்க. புது முதலாளி ஆயிட்டீங்க, பவர் கூடுதலாயிடுச்சு, அதனால வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரத்தானே செய்யும். நடந்தது நினைச்சு தப்பு பண்ணிட்டோம் குற்ற உணர்ச்சின்னு ஏதோ ஒரு மூலையில நின்று அழுதுட்டு இருப்பேன். இப்போ உனக்கு தைரியமா முடிவெடுக்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு தானே வந்துருச்சுல்லன்னு கேட்குறாங்க மாறன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், மறக்காம பதில் சொல். அப்பா ஒரு என்கொயரி வச்சாங்கல்ல முத்தண்ண விஷயம், முத்தண்ணனை வெளியே அனுப்புனீங்க, அந்த மட்டும் நீ மாட்டியிருந்தீங்கன்னா நீங்க என்னடா பண்ணுவ? என்னடா கேட்டதுமே உனக்கு இப்படி குப்புன்னு வைத்திருச்சு, உனக்கு அப்பா மேல அவ்வளோ பயம் இருக்குல்லன்னு கேட்குறாங்க மாறன். அப்படின்னா எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றியான்னு கேட்குறாங்க ராகவன். ஏய் உனக்கு தைரியம் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும்டா, நீயும் ஏதோ ஃபீல் பண்ணி அழுதுருப்ப, அண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அண்ணி எப்பவும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காது, அப்பா வந்து கேட்டதும் அப்படியே அள்ளி விட்டுருச்சுல்ல. இன்னொரு விஷயம், எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தெரியாது, அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துல நீ டக்குன்னு மாட்டிக்குவ, அப்புறம் நிப்ப பாரு. இப்போ இருந்தே கவனமாக இருந்துக்கோ, எப்படி 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 இருப்பியோ அதே மாதிரி அப்படியே இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க மாறன். சரி சரி நீ இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருந்தீங்களா, அதே மாதிரி நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரேன், நீ போடா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போறேங்கிறாங்க ராகவன். டே போடா என்கிட்ட இஸ்லி போடாதீங்கிறாங்க மாறன். ராகவனும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிடுறாங்க. எப்படியோ வீராவை என்னோட ஆசைன்னு சொல்லி அவளை எப்படியோ காலேஜில் சேர்த்தியாச்சு. ஒவ்வொரு ஆசைகளாக சொல்லி என் வீராவா அவளை நான் மாத்திர போறேன். அவள் கொண்டு வந்த டைவர்ஸ் லெட்டரை நாரா கிழிக்க வைக்கல. என் பேரு மாறனே கிடையாது. செஞ்சிடுவேன் மாறா, நீ கண்டிப்பா செஞ்சிடுவே அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க மாறன். மாறன் ரூம்குள்ள வராங்க. வீரா கட்டில படுத்து போனை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ நான் வரதுக்கு முன்னாடியே நீ இடம் பிடிச்சிட்டியா? எனக்கு தரையில படுத்தா தான் பிடிக்கும், அப்பதான் கை காலெல்லாம் வலிக்காது, மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். சண்டை போட்டா அதுல ஒரு ஹெக் இருக்கு, நம்ம வாழ்க்கை தான் நாடகமாவே ஓடிட்டு இருக்கு. மாறன் பேசுனதை கேட்டு வீரா முறைக்கிறாங்க. அடிக்கடி முறைக்காத, கண்ணுக்கு சுளி கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு மாறன் படுக்கிறாங்க. வீரா தூங்குன மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்த மாறன், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இப்ப நிம்மதியா தூங்குற மாதிரி தூங்குறியா, எப்படி தூங்குறேன்னு நானும் பாக்குறேன். மாறனோட போன் எடுத்து நிறைய மெசேஜ் வீராவுக்கு அனுப்புறாங்க. வீரா மெசேஜ் ரிங் கேட்டதும் யார் இது இத்தனை மெசேஜ் அனுப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. மாறன் தான் அனுப்பியிருக்காங்க. டேய் நீ பக்கத்துல தான் இருக்க, எதுக்குடா இத்தனை மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, போனே ஹேங் ஆயிரும் போல இருக்கு அப்படின்னு வீரா திட்டுறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா சொல்லு வேற ஒரு போன் உனக்கு வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க மாறன். டேய் இப்ப எதுக்குடா இப்படி டார்ச்சர் பண்றேன்னு கேக்குறாங்க வீரா. பக்கத்துல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படித்தான் செட் பண்ணிக்குவாங்கிறாங்க. ஆமா இதுல யார் பாய் யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு கேக்குறாங்க. நான் தான் பாய் ஃப்ரெண்டு, நீ தான் கேர்ள் ஃப்ரெண்டு, காலேஜ் எல்லாம் போயிருக்கேன், உனக்கு இது கூட தெரியல போங்கிறாங்க மாறன். டேய் நீ ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற, ஒழுங்கா அமைதியா தூங்குங்கிறாங்க வீரா. ஆமாமா இதுல வேற நீ டைவர்ஸ் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதுதான் கொடுக்கலாமா வேண்டாமா நானும் யோசிக்கிறேங்கிறாங்க மாறன். டைவர்ஸ் வேணுமா வேண்டாமா, சரி நான் மெசேஜ் பண்ணா நீ எனக்கு ரிப்ளை பண்ணணும், அப்பதான் உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும். உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கு தான் நானும் சரி சரின்னு தலையிட்டு இருக்கிறேன். சும்மா சும்மா இதுதான் ஆசை அதுதான் ஆசைன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்கிறாங்க வீரா. டார்லிங் என்னோட ஆசையில இதுவும் ஒண்ணுங்கிறாங்க. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணல, யார்கிட்டயும் சாட் பண்ணதும் இல்லை, அதனாலதான் எனக்கு லைஃப்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லாம போச்சேன்னு நானும் இதுல ஆசைப்பட்டேன். நீ என்ன பண்றீங்கன்னா எனக்கு லவ்வரா மாதிரி நீ மெசேஜ் பண்ணணும், நானும் உனக்கு மெசேஜ் பண்ணுவேன். ஏண்டா இப்பதான் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அதுக்குள்ள லவர்ஸ்னு சொல்றியான்னு கேக்குறாங்க வீரா. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னாவே லவர்ஸ் தாண்டி, காலேஜ் போய் எனக்கு தான் கத்துக்கிட்டியோ போங்கிறாங்க மாறன். ஏண்டா காலேஜ் போய் இதெல்லாமாடா கத்துக்குவாங்க, டேய் உன்னோட அழுக்கு பத்தி போகவே போகாதல்லங்கிறாங்க. ஏய் இது எனக்கு அழுக்கு பத்தி கிடையாது, உனக்கு அழுக்கு பத்தினா எனக்கும் அழுக்கு பத்தி தான், அவ்வளவுதான். எனக்கு நீ மெசேஜ் பண்ணினா உனக்கு டைவர்ஸ், இல்லைன்னா இல்லதாங்கிறாங்க. படுத்து மெசேஜ் அனுப்புங்கிறாங்க. இருடா படுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மெசேஜ் அனுப்புறாங்க. பதிலுக்கு பதில் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாங்க. வீரா கோவத்திலையும் கட்டுப்புலையும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னது போன் இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. வீரா எழுந்திரிச்சு கொண்டிருக்காங்க. மெசேஜ் அனுப்பிச்சோன்னா திரும்ப அனுப்பிச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ ரொம்ப ஓவரா போறேடாங்கிறாங்க வீரா. காலேஜ் எல்லாம் போயிருக்கிறதா சொல்றேன், நீ என்ன காதலிக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற, ஆனா உங்ககிட்ட ஒண்ணு காலேஜ்லயே சொல்லலாம்னு நினைச்சேன், அப்ப சொல்லல இப்ப சொல்றேங்கிறாங்க. என்னடா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னு கேக்குறாங்க வீரா. காலேஜ்ல இருந்து நீ வரும்போது நான் பார்த்தேன்னா நீ செம்ம அழகா இருந்தப்போ அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க மாறன். வீரா மாறனை பார்த்து அவ்வளவு கோபத்திலையும் மனசுக்குள்ள குறுகுறுன்னு மாறனை லவ் ஃபீலிங்கோட பாக்குறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.